ஜெயிச்சுட்டு இந்த காரியத்தில் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஜெயம் யார் மூலம் வருகிறதுங்க? கர்த்தராலே வருகிறது. இந்த நாளுக்கு என்று குதிரை ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். என் சாமர்த்தியத்தினால் வந்தது, என்னுடைய எல்லா பலத்தினாலே வந்தது என்று சிலர் சொல்லலாம். ஆனால் யுத்தம் ஜெயம் யாரால் வரும்? தேவனால், கர்த்தரால் வரும். அந்த நாளில் அவன் சொன்னான், பெலிஸ்தியரின் அதிபதியாக வந்தவன் யாரு? கோலியாத்து சொன்னான், நான் உங்களை அடிப்பேன் என்று, ஒத்தைக்கு வாங்கடா அப்படின்னு சொன்னான். ஆனால் ஜெயத்தை யார் கொடுத்தாருங்க? கர்த்தர் கொடுத்தான். கர்த்தர் தாவீது அந்த நாளில் வந்து நின்று கோலியாத்தை அடைத்தான். சரியா? ஜெயமோ கர்த்தரால் வரும். யுத்த நாளுக்கென்று குதிரை ஆயத்தப்படுத்தப்படும். எல்லா குதிரைகள், படைகள் எல்லாமே என்ன வருங்க? அங்கே ஜெயம் எப்படி வருன்னே தெரியாது. ஆனால் ஜெயத்தை தருகிறது யாருங்க? கர்த்தர் தருகிறார். அதனால ஜெயம் என்ற இந்த தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இதே நிலைமைதான் சனகரிப்பு என்ற ஒரு ராஜா இருந்தான். அவன் என்ன பண்ணாங்க? எல்லா படையும் அடிச்சுட்டு தூள் தூளாக உடைச்சிட்டு வந்தான். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற தெய்வங்களையும் என்ன பண்ணாங்க? அங்கே இருக்கிற சிலைகளை தூள் தூளாக உடைச்சி நீர் துளியாக்கினேன்னு சொல்லி அவன் சொல்கிறான் அந்த இடத்துல. அப்போ நீ கும்பிடுகிற தெய்வம் பெரிய தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்? இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாய், அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழுப்பிய போது என்ன பண்ணாங்க? ஆண்டவர் அவன் சிதறடித்தான். அந்த படையை என்ன பண்ணுங்க? சனகரிப்பு படை 1,20,000 பேர் ஒரே நைட்டில் கொண்டு போட்டான். ஒரு தூதன் அனுப்பி வானத்தில் இருக்கு. அதான் தூதர் வந்து யுத்தம் பண்ணார். சனகரிப்பு ஓடி போயிட்டான். சனகரிப்பு என்ன பண்ண? ஓடி போய் என்ன பண்ணாங்க? தன்னுடைய கோயிலில் போய் வணங்கி கொண்டிருக்கும் போது அவன் பிள்ளைகளே அவனை வெட்டி போட்டான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்போ ஜெயம் யாரால் வருகிறது? கர்த்தரால் வருது. சனகரிப்பு வந்து மிரட்டினான். என்ன மிரட்டினதை இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்ணாங்க? அதை அப்படியே போய் கர்த்தர்ட்ட சொன்னான். ஆண்டவரே, அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஏன்னா அதெல்லாம் கல் மண் தெய்வங்கள். அதை ஜெயிச்சதெல்லாம் உண்மைதான். அவன் அதை நொறுக்கினதெல்லாம் உண்மைதான். அந்த சிலையெல்லாம் நொறுக்கி போட்டு நீர்த்துளி ஆக்கினதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நீரோ ஜீவனுள்ள தெய்வம். இந்த சனகரிப்பு சொன்னது நீங்கள் கேளுங்க ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும் ஆண்டவரே சொல்லி அவன் தெரிவித்தான். அந்த நாள ராஜா அது என்ன மாறியது? இந்த நாளுக்கென்று குதிரை ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. சரியா? கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்கு ஜெயத்தை தருகிறார். மத்தேயு 12:20 வாசிப்போம். மத்தேயு 12:20 வாசிக்கிறோம். மத்தேயு 12:20 அவர் நியாயத்திற்கு ஜெய கிடைக்கும் பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கிருகிற திரியை அணைக்காமல் இருப்பார். ஆமென். அவர் நியாயத்திற்கு என்ன பண்றாருங்க? ஜெயம் கிடைக்க பண்ணுகிறார். நம்ம பக்கம் நியாயம் இருக்கலாம், ஆனால் என்ன பண்ணலாம்? சில நேரம் என்னது கிடைக்காம கூட போகலாம். ஆனால் நம்ம பக்கத்தில் நீதி இருக்கலாம், ஆனால் நமக்கு என்ன கிடைக்கலாம்? கிடைக்காம போகலாம். ஆனால் என்ன பண்ண மாட்டார்? அதனால என்ன பண்ண மாட்டார்? அவர் இங்கே வாசிக்கிற வண்ணமாக நெறிந்த நாணலை முறிக்காமலும், அவ்வளோதான் நெறிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு முடிச்சு போடுறதில்ல, அது அப்படியே வளர விடுறது. அடுத்து வாசிக்கிறோம், மங்கி எறிகிற திரி என்ன பண்ண மாட்டார்? அணைக்காமல் இருப்பான். மங்கி எறிகிற திரி என்னங்க? அணைக்காமல் இருப்பான். அப்போ நியாயத்துக்கு அவர் ஜெயம் கிடைக்க பண்ணுகிறார். நம் தேவன் யாருங்க? நாம் நீதியாக இருந்தால், நியாயமாக இருந்தால், நாம் செய்கிறது நியாயமாக இருந்தால், நம்ம சில நேரங்கள் நம் நாயை எடுபட்டு போகலாம். ஆனால் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவான். அவன் ஆமாம், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவான். பாருங்க, அந்த எசபேல் என்ற அந்த ராணி, அவள் என்ன பண்ணாங்க? தன்னுடைய அதிகாரத்தினால, வல்லமையினால அந்த ஏழை மனுஷனுடைய நிலத்தை அபகரித்து கொண்டார். இந்த நீங்கள் இப்போ சொன்னது மாதிரி, சிஸ்டர் சொன்ன மாதிரி, ஏழை மனுஷனுடைய நாபோத்தினுடைய நிலத்தை அபகரித்து கொண்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? உன்னை பழிக்கு பழி வாங்குவேன், நியாயம் செய்வேன், உன் வீட்டில் யாரும் விட மாட்டேன், ஒரு நாய் கூட விட மாட்டேன்,
எல்லாத்தையும் கொள்ளுவேன்னு சொன்னார். ஒருத்தனுக்காக நியாயம் செய்ய. சரி, அவன் சின்ன பையன் தானே அப்படின்னு விடல ஆண்டவர். இவன் ராஜா, சரி இவனை ராஜாவாக நம்ம வச்சிருக்கிறோம், இவன் பெரிய ஆள் ஆண்டவர் விடலை. என்னங்க, நியாயம் செய்கிறார். முறிந்த நான் என்ன பண்ணாருங்க, நெறியாமல் இருந்தவர் நியாயம் செய்கிறார், நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் வாசிக்கிறோம், அவர் நியாயத்திற்கு ஜெயகிடக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமல் இருப்பார். மங்கி எறிகிற திரி என்ன பண்ண மாட்டாரு, அணைக்காமல் இருப்பார். இது திருமண குடும்பத்தை காமிக்கிறது. சரியா? மங்கி போன நிலையில் இருக்க குடும்பத்தை என்ன பண்ண மாட்டார், அவர் என்ன பண்ண மாட்டார், விட்டுட மாட்டார். ஏன்னா அப்படியே அவ்வளோதான் முடிச்சு, இனிமேல் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் முடிந்தது என்று சொல்லி நினைக்கிறவர் என்ன பண்ண மாட்டார், அவர் விட்டுட மாட்டார். மீண்டும் அவரை தூண்டி விட்டு அதை பிரகாசமாய் ஒளி கொடுக்கிற விளக்காக மாற்றுவார். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, நீங்கள் பூமிக்கு என்ன இருக்கிறீங்க, வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அவர் ஒளியா இருக்க நாங்கள் என்ன பண்றோம், வெளிச்சமாய் இருக்கிறோம். அதனால மங்கிருக்கிற திரி என்ன பண்ண மாட்டாரு, அவர் அணைக்காமல் இருப்பார் சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதனால இந்த நாளை பார்க்கிறோம், அவர் நியாயத்திற்கு ஜெயப்படக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். யோவான் 16:33 வாசிப்போம். யோவான் 16:33. அங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு எடுத்தவங்க வாசிங்க, சகோதரிகள் ஒருத்தர் வாசிங்க. யோவான் 16:33. யோவான் 16:33 நாம் பார்க்கிறோம். 32. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியை விட்டு விடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தடுக்கிறேன், இதோ என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்றேன். அப்ப இது எப்ப நடந்தது? ஒரு பிரச்சனை வரும்போது இல்லைங்க, அவங்க ஓடி போயிடுவாங்க. எனக்கு உண்மையா நீதி இருக்கிறவர்கள் உண்மையா கூட நிற்பாங்க இல்லையா? அப்ப இங்க பார்ப்போம். அப்போ ஆண்டவர் சொல்லும்போது அவங்க சீசர்களாக ஓடி போய்விட்டார்கள் ஆண்டவரை சிலுவையில் அழைக்கிற நேரத்தில். ஆனால் ஆண்டவர் 33 என்ன சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாக இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவைகளே உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கு, உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப உலகத்தில் என்ன இருக்கு, உபத்திரம் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. நமக்கு எல்லாருக்கும் என்னங்க உபத்திரம், ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான உபத்திரம் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எனக்கு மட்டும் உத்தரத்தை பார்த்துட்டு நீங்க ஓடல, ஓடி போயிடுறாங்க சிலர். என்னங்க, ஆண்டவர் இயேசுக்கு அந்த உத்தரத்தை பார்த்துட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா என்ன சொல்றேன்னா, ஆனா என்னிடத்துல நீங்க சமாதானம் இருக்கும்போது நான் சொல்றேன். இதை என்னன்னா, நீங்க என்னோட சமாதானமா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு உத்தரவு வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றது மட்டும் இல்லை. ஆனால் என்ன சொல்லிட்டு அது முடியல என்ன சொல்றான்னா, உத்தரம் வரும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், என்னோடு சமாதானம் இருங்கள், என்னோடு விசுவாசம் இருங்கள், என்னோடத்துல என்னங்க விசுவாசமா இருங்கள் என்று சொல்லி நோக்கா நீங்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள். ஆமென். உத்தரங்கள் பாடுகள் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆனால் நீங்கள் என்ன உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஆமென். மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தையே ஜெயித்ததாக இருக்கிறது. ஆனால் என்னங்க, அந்த ஜெயம் கொஞ்ச நாளே இல்லை. என்ன பண்ணாங்க, அவன் விஷ காய்ச்சலால் செத்து போகும்போது அவன் சொன்னான், நான் என்ன பண்ணேன், உலகத்தையே ஜெயித்தேன்னு சொல்லி நினைச்சேன், ஆனால் போகும்போது ஒண்ணுமே கொண்டு போகலை அப்படி சொல்லிட்டு அவனுடைய சவப்பட்டியில் 2 கையை என்ன வச்சாங்க, வெளியே வச்சு அடித்து என்ன விட்டாங்க, அவனை அழித்து ஊர்வலமாய் கொண்டு போனாங்க. வெறுங்கையோடு போகிறேன் அலெக்சாண்டர், உலகத்தை ஜெயிக்கலாம், ஆனால் வெறுங்கையோடு போறேன். ஆனால் ஆண்டவர் இயேசு உலகத்தை ஜெயித்தார். அவன் வெறுங்கையோடு போகல. அவன் வெறுங்கையோடு போகல. எங்க பரலோகத்துக்கு வெறுங்கையோடு போகல, ஒருத்தனை கூப்பிட்டு போட்டார். அவன் சரியா நம்மளெல்லாம் ரட்சிப்பினுடைய அதிபதியை, உலகத்தின் அதிபதியை பிசாசை ஜெயித்து விட்டு அவர் போனார். பரலோகத்துக்கு வெறுமுடைய போகல, பரதேசிக்கு அந்த கல்லனை அழுத்து கொண்டு போ. நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். இந்த உலகத்தில் வெறுமையோடு போன மனுஷன்
அலெக்சாண்டர். ஆண்டவர் என்னங்க இந்த உலகத்தில் ஆணிகள் பாய்ந்த கரத்தை காமித்து இன்னும் தன்னண்டை அழைத்து உலகத்தை என்னங்க ஜெயித்தேன் என்பதற்கு அவர் அடையாளமா. ஏன்னா இந்த உலகத்தை ஏன் எல்லாரும் ஜெயிக்க முடியல அப்படின்னா உலகத்தில் பறக்கவும் செத்து போயிடும், மறித்து போகிறாங்க. ஏன்னா அந்த ஜெயம் உண்மையான ஜெயம் அல்ல. அவன் ஏன்னா அடுத்தது ஜெயிச்சுட்டாலும் நிலையா அடுக்கடவுள இல்லையே, திரும்ப என்ன பண்ணிடுறாங்க, வேறொரு ஆட்சிக்கு வந்துடுறோம். நிலையான ஜெயமா இல்லை, அவனை தோக்கடிச்சிடறாங்கல்ல. கவனிக்கிறீங்களா? அவனை தோக்கடிச்சிடறாங்க. ஒருத்தன் ஜெயிச்சுட்டான்னு பண்றாங்க, அவனை தோக்கடிச்சிடுறாங்க. இப்போ அலெக்சாண்டருக்கு வந்ததெல்லாம் இல்லைங்க, விஷக்காய்ச்சல். அவன் செத்து போயிட்டான். ஜெயிச்சுட்டு போகும்போது ஒரு இடத்துல விஷக்காய்ச்சல் வந்து செத்து போயிட்டான். அப்போ அவனையும் தோற்கடிச்சு, அப்போ மரணம் அவனை தோற்கடித்து விடுகிறது. அது உண்மையான ஜெயம் அல்ல, அவன் வெற்றி அல்ல. அதே மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம மக்களாட்சியில் அதே மாதிரி தான். இன்னொரு எதிர்கட்சி ஒன்றுங்க அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருது, அடுத்த எதிர்கட்சி இன்னொரு ஆட்சிக்கு வருது, அடுத்த மத்தியில் மாநிலத்தில் ஆட்சி மாறி மாறி வருது. அது உண்மையான ஜெயம் அல்ல. ஜெயமுனா நிலையான ஜெயமா இருக்கிறான் அவன். அப்போ உலகத்தை ஜெயித்தேன் என்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் என்னங்க, அவர் மரணத்தை ஜெயித்து 3ஆம் உயிரோடு எழுந்தார். அவன் அப்ப நான் உலகத்தை ஜெயித்தேன், நெடுங் கொள்ளுங்கள், நீங்கள் என்ன பண்ணீங்க, உலகத்தை ஜெயிப்பீர்கள். அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அப்ப இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் என்னங்க, ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார், நமக்கு நீதி செய்கிறார். ஐயோ அவ்வளவுதான், நம்முடைய நீதி விடுவிட்டு போயிடுச்சு, நம்முடைய நீதி அவ்வளவுதான், என்ன ஆயிடுச்சு, இனிமேல் நமக்கு யார் நீதி செய்ய மாட்டோம்னா கர்த்தர் 2 நீதி செய்வார். அவன் அதை திரும்ப என்ன பண்ணுவார், விளக்க பண்ணுவார். எதிரி சைடுங்க நம்ம பண்ணுவார், சீக்கிரம் நோக்க மாட்டாரு. நீதி கிடைக்காதவனுக்கு பாருங்க, நெறிந்த நாடல் என்ன பண்ண மாட்டாரு, உடனே அவங்க முழிக்க மாட்டார். யோசிப்பை தூக்கி குடியில போட்டாங்க, யோசிப்பு பக்கம் நீதி இருந்துச்சு, ஆனால் உடனே அழிக்கவும் இல்லாங்க. அதே டயத்தில் தூக்கி போட்டவங்க யாரு, கொடூரமான ஆட்கள், அவன் அண்ணன் தம்பி, அவங்களையும் அழிக்கலை. அப்போ நெறிந்த நாடல அவன் முறிக்கலை, இந்த பக்கம் முறிக்கலை, அந்த பக்கம் முறிக்கலை. அதை நினைச்சுக்க நம்ம நினைப்போம், என்னடா இது சீக்கிரம் சாகலை, சீக்கிரமா ஆண்டவர் கொல்லலை அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படிலாம் நம்ம நினைக்கூடாது. அவர் சீக்கிரமா முறிக்க மாட்டார். ஏன்னா பாவம் செய்கிற மனுஷன் அந்த உலகத்தில் என்ன பண்றாரு, அவன் அக்கிரமத்தை அணிவித்துட்டு அவன் என்னென்னலாம் பாவம் செஞ்சானோ அதை இந்த உலகத்திலேயே அதனுடைய பயனை பார்த்துட்டு போட்டு அந்த கொஞ்ச நாள் அவர் வச்சிருப்பார். நம்ம நினைப்போம், இவன் சாகலை, இவன் அக்கிரம் பண்றான், இவன் சாகாம இருக்கிறாரு, அதனால நினைக்கிறோம். அதே மாதிரி நீதிமானி ஆண்டவர் மாட்டாரு, எடுத்துட மாட்டார் சீக்கிரத்தை. அதை நான் புரிந்து கொள்ளணும். யோசேப்பு என்ன பண்ணல, அவர் எடுக்கவில்லை என்பதை நான் மறந்து என்னங்க அடிச்சு கொல்லணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ண, அவன் சாக விடாது என்பதை மறந்து விடக்கூடாது. அப்ப நீதி செய்கிறவராக நம் தேவன் இருக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவன் நம்புவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் இருக்கிறார் சொல்லி வாசிக்கிறோம். சரியா? அடுத்து நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஜெயம் எப்பொழுது வருகிறதுனா கர்த்தரை தேடும்போது தாங்க நமக்கு ஜெயம் வருது. கர்த்தரை நம்ம எப்பொழுதெல்லாம் தேடணும்னா தொடர்ந்து நம்ம தொடர்ச்சியாக நம்ம தேடும்போது கர்த்தர் ஜெயத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். தானியேல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது, தானியேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். தானியேல் புஸ்தகத்தில் ஒருத்தருக்கு ஜெயமாகவே இருக்கும் அந்த காரியம். அது யாரு சொல்லுங்க பார்ப்போம். தானியேல் காலத்தில் ஒருத்தருக்கு ஜெயமாகவே இருக்கும் காரியம். தானியேல் 6:22 தருவின் ராஜபார காலத்திலும் பெருசனாகிய கோரேசனுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. நம்முடைய காரியம் ஜெயமாகவே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெயமா இருக்குன்னா என்ன பண்ணுங்க, தேவனோடு நேரம் செலவிடுகிற ஒரு காரியத்தை நான் வைத்திருக்கணும். தருவின் ராஜபார காலத்திலும் பெருசனாகிய கோரேசனுடைய ராஜபார காலத்திலும் தானியேல் காரியம் எப்படி இருந்ததான், ஜெயமாக இருந்தது. அவன் என்ன நினைச்சா நடக்கும், அவன் என்ன சொன்னாலும் ராஜா செய்வார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்கு இருந்தது, தானியேலுக்கு இருந்தது. அவனை அழிக்க பார்த்தாங்க, ஆனால் அவனை யாரும் அழிக்க முடியவில்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏன் தானியேலுக்கு மட்டும் அந்த காரியம் ஜெயமாக இருந்ததுன்னா, அவன்கிட்ட வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் இருந்தது. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக, டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ணுவான், தேவனுக்கென்று தனியாக அவன் செலவிடுவான். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், எல்லா நாமம் இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம்,
இணையில்லா நாமம் இன்ப நாமம். அல்லேலூயா. அப்ப அங்க பார்க்கிறோம், ஜெயத்தை கொடுக்கிற தேவன் எப்படி ஜெயத்தை கொடுக்கிறார். தானியேல் காரியம் மட்டும் ஜெயமாய் இருந்தது சொன்னா, உண்மையுள்ளவனாக இருந்தான், அவன் குற்றம் செய்யாதவனாக இருந்தான். அதோடு மட்டுமல்ல, தேவனோடு சஞ்சரிக்கிறவன். தினம் 3 வேளை ஆண்டவருக்காக ஆண்டவரோடு செயல்பட, ஆண்டவரோடு 3 நேரமும் செபிக்கிறான். எப்போ ஜெபித்திருப்பான்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷமோ, ஒரு 2 நிமிஷமோ, இல்லை 1 மணி நேரமோ ஜெபிச்சிருக்கலாம். மத்தியானம் ஜெபிச்சிருக்கலாம். நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் தானியேலுடைய வாழ்க்கையில் இருந்தது. அதனால அவனுடைய வாழ்க்கையில் எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாக இருந்தது. ஏன்னா எடுக்கிற காரியமெல்லாம் அவனுக்கு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட்டான். அப்போ யார் ஆட்சி மாறலாம், நிர்வாகம் மாறலாம், ஆனால் தானியேல் காரியம் ஜெயமாகவே இருந்தது. அதனால நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெயத்திற்கு பின்னாடி ஜெயத்தை பெறாததுக்கான வழிவகைகள் என்ன என்று சொன்னால், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியதை நாம் கொடுக்க வேண்டும். அதான் ஆண்டு சொல், தேவனுக்கு உரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கு சொல். முதல்ல தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லி வாசம். முதல்ல தேவனை நாம் தேட வேண்டும், அப்போதான் நமக்கு ஜெயங்கள். ஆமென். யுத்த நாளுக்கு என்று குதிரை ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால். சனகரிப்பு எல்லாரையும் அடிச்சு நொறுக்கிட்டு வந்தான். ஆனால் யார்கிட்ட வந்து தோத்து போயிட்டான்? எசேக்கியா ராஜாட்ட வந்து தோத்து போயிட்டான். எசேக்கியா ராஜா சண்டை கூட போடலை, ஒரு ஜெபம் தான் பண்ணாரு. அவன் உண்மையிலே ஆண்டவரை தேடுறவனா இருந்தான். போய் ஆண்டவரே இப்படி சொல்கிறான், நீங்கள் பாருங்க, நீங்கள் கேளுங்க, நீ கண்ணல்ல மண்ணல்ல, நீ ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டு, நீ கவலைப்படாத, அவன் வந்த வழியா அவன் மூக்கில் துரட்டியை போட்டு நான் அவனை அனுப்புகிறேனா இல்லையா பாரு அப்படின்னு ஆண்டவர் யுத்தம் பண்ணார். அப்போ ஜெயத்தை கொடுக்கிறவரும் அவரே யுத்தம் பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னங்க? தேவனோடு நேரம் செலவிடும், அவரோடு நேரத்தை அதிகமாக செலவிடும். தேவையில்லாத இடங்களில் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு நேரத்தை வீணாக்கக்கூடாது. வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்துவிட்டு மீதி நேரங்களுமே தேவனோடு நேரம் செலவிடும் போது தானியேல் காரியம் ஜெயமாயும். அப்போ ஜெயம் நமக்கு வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவனோடு நாம் எவ்வளோ நேரம் செலவு இருக்கிறோம்? காலையில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சபைக்கு வரோமா? மற்ற நேரம் நாம் பைபிள் படிக்கிறோமா? மற்ற நேரம் நம்ம செபிக்கிறோமா? மற்ற நேரம் நம்ம துதிக்கிறோமா? முதல்ல நாமையும் சிந்தித்துக்கோம். நாம் ஆண்டவரோடு நேரம் செலவிடுறது எவ்வளோ நேரம்? சொல்லுங்க. இல்லை டிவியில் அதிக நேரம் செலவிடுறோமா? செல்லில் அதிக நேரம் செலவிடுறோமா? அவை நாமும் சிந்தித்துக்கோம். அப்போ நமக்கு ஜெயம் வர வேண்டும் என்றால் தேவனோடு நாம் என்ன பண்ணல, நேரம் அதிகமாக செயல்பட. அவன் என்ன பண்ணான்? அவன் எல்லாருக்கும் மேலே அதிபதியாக இருந்தான். யாரு? தானியேல். அப்படி இருந்து அவனுக்கு பல வேலைகள் இருந்து என்ன பண்ணாங்க? கடவுளோடு நேரம் செலவிடுகிறதை அவன் விடவே இல்லை. என்னங்க, ராஜ்யம் மாறிடுச்சு, ஆனால் இவன் மாறல. யாரும் மாறல? தானியேல் மாறல. அவன் தினமும் 3 வேளை செபிக்கிற மனுஷனாக இருந்தான். அதனால நமக்கு ஜெய வேண்டும் என்று சொன்னால் என்னங்க, ஆண்டவருக்கு பிரியமாக நான் நடக்க வேண்டும், தேவனோடு நேரம் செல்ல வேண்டும். சரி, ரோமரில் வாசிக்கிறோம். ரோமர் 8:37 33 ரோமர் 8ஆம் அதிகாரம். ரோமர் 8 வாசிக்கிறோம் 33. தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவன் அவர்கள் நீதிமானாக்கி இருக்கிறான். ஆக்கிரக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது வருஷத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டல் செய்கிறவரும் அவரே. அப்போ வாசிக்கிறோம், தேவனை தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அப்ப தேவனை தெரிந்து கொண்ட மேல என்ன, யாரும் குற்றம் சாட்ட முடியாது. சரியா? அவர் யாருங்க? தேவனே அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். நானும் நீங்களும் உங்களை மாறி மாறி கூட செஞ்சு கொண்டிருக்கோம். ஆனா அவர் ஆண்டவர் என்ன பார்க்கிறாருங்க? நீதிமானாவே பார்க்கிறார். நம்ம ஆண்டவர் விசுவாசிக்கும் போது நாங்கள் ஒரு காரியத்தில் உங்களை குற்றவாளியாக சொன்னா, இல்லை நீங்க என்னை ஒரு குற்றவாளியை நீங்கள் சொன்னா, ஆண்டவர் என்னை எப்படி தான் பார்க்கிறாரு? நீதிமானாவே பார்க்கிறார். ஏன்? நான் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம், நான் ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை, அது நான் என்னங்க நீதிமானாக்கிறேன். ஏன்? அவரே தான் மறித்திருக்கிறார். நாங்கள் வாசிக்கிறோம், ஆக்கினக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே இருக்கார், எனக்காக மறித்திருக்கிறார், எனக்காகவும் நான் ஒவ்வொருத்தருக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார், மறித்திருக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார், 3ஆம் நாள்
உயிரோடு இருந்திருக்கிறார். அது அவரே தேவனுடைய வலதுபுறத்தில் இருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. குற்றப்படுத்துகிறவர்கள் யார்? நம்மளை வேற ஆளு ஆனோ தம்பியோ இந்த தெருவில் இருக்கிறாரோ யாராவது குற்றப்படுத்தினாலும் என்னங்க அவருடைய பார்வையில் அது குற்றமா இருக்கும் போது, ஆனா தேவனுடைய பார்வையில் என்னதான் பார்க்கிறார்? நம்ம நீதிமன்றம் என்ன பார்க்கிறேன்? இல்ல சபைக்கு வர ஒரு ஆள் நம்மளை குற்றப்படுத்துறாளோ, இல்ல சபையில் இருக்கிற நான் உங்களை குற்றப்படுத்துறாளோ என்னங்க அது குற்ற கணக்கில் வராது. ஆண்டவர் இப்படிதான் பார்க்கிறாரு. தேவன் தோன்றவர்களை குற்றம் சாட்டுகிறவர்கள் யார்? தேவனே அவர்களை நீதிமான ஆக்கி இருக்கிறார். தேவனே என்ன பண்றாருங்க? நீதிமான ஆக்கி இருக்கிறார். நம்மளை யார் தான் நீதிமான மாற்றி இருக்கிறாரு? தேவன் தான். நாம் செய்த நீதினால அல்ல, அவர் செய்த நீதி நிமித்தம் நம்மளை நீதிமான ஆக்கி இருக்கிறார். சரி, அதுக்கப்புறம் வாசிக்கிறோம். நிமித்தம் இந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளை கூட எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஓத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமாசமோ, பட்டயமோ மற்றும் நோய்களோ இவனங்க நம்மளை பிரிக்காது. ஏன்னா எல்லாவற்றும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. நாமே என்ன பண்றோம்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எதை? உபத்திரத்தை, நோயை, பிரச்சனையை, பாடுகளை, இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணாது? கிறிஸ்து அன்பை விட்டு நம்மளை பிரிக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, இது துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ இதெல்லாம் நம்மளை நெருக்க வந்தாலும் என்ன பண்றோம்? நாம் ஜெயம் கொள்ளுகிறோம். எப்படிங்க? ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால. ஆண்டவர் எனக்கு என்னங்க பசி இல்லாமல் பார்த்துக் கொள்வார், எனக்கு துன்பத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வார், பட்டயம் வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு நாம் விசுவாசிக்கும் போது ஏன்னா அதான் வாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே, நாம் அன்பு கூறுவதனால அவர் நம்மள அன்பு கூறுவதாலே என்ன பண்ண முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாக இருக்கிறோம். கடைசி வரைக்கும் ஜெயம் கொள்ளும். இப்ப மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் ஜெயம். இயேசு கிறிஸ்து நான் உலகத்தை ஜெயித்தேன். அது மட்டுமல்ல, அநேக பரிசுத்தவான்கள் உலகத்தை ஜெயித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்து விட்டு போயிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிட கூடாது. அப்ப பசியோ, நாசமோ, பட்டயமோ இதெல்லாம் நம்மள அது சேதப்படுத்தாது. நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கவை நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒரு பக்தன் ஒரு பாட்டை பாடினான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு யார் பிரிக்க கூடும்? யார் பிரிக்க கூடும்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை யார் பிரிக்க கூடும்? யார் பிரிக்க கூடும்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை யார் பிரிக்க கூடும்? யார் பிரிக்க கூடும்? என்னங்க யாருமே பிரிக்க முடியாது. ஏன்னா அவர் நம்ம அதிகமா அன்பு வச்சிருக்கிறதுனால. அல்லேலூயா. நான் வச்சிருக்கிற அன்பு கொஞ்சம் தான், ஆனா அவர் வச்சிருக்கிற அன்பு அதிகம். ஆமென். அல்லேலூயா. அதனால கிறிஸ்து நம்பி விட்டு ஒருத்தரமோ, வியாகுலமோ, பட்டயமோ, பசுவோ, நோயோ எதுங்க இது பிரிக்க மாட்டான். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூரானாலும், அதிகாரங்களாலும், வல்லமையினாலும், நிகழ்காரியங்களாலும், வருங்காரியங்களாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். நானும் நிச்சயித்திருக்கேன். ஆனா இது எல்லாத்தையும் நாம் ஜெயம் கொடுக்கிறோம். ஜெயம் கொடுக்கிறதுக்கு பேர யார் தர்றாங்க? அவர் அன்பு நம்மளை என்ன கேட்கிறது, அவரே ஜெயத்தை தருகிறார். சரி, யோவான் 1 யோவான் 5:4 ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வடிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கைவிட்டு பாடக்கூடாது. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வடிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியாய் உயர்த்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவே ஆனந்த துணியாய் உயர்த்துவே. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். 1 யோவான் 5:4 இதுவரைக்கும் யார் வாசிக்கல, ஆனால் ஒருத்தர் வாசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து எடுத்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 5:4
பக்கம் 7885 பக்கம் எடுத்துட்டீங்களா எல்லாரும்? 7885 பக்கம், 329 பக்கம், சாரி 329 பக்கம். 1 யோவான் 5 4 வாசிங்க, சத்தமா வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் வசனத்தை. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம் இல்லையா? அப்ப தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப தேவனால் நாம் பிறந்திருக்கிறோம். என்ன, நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரை அவர்களை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு எப்படி அதிகாரம் கொடுத்தாராம்? தேவனுடைய பிள்ளைகள் படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவனால் பிறப்பது எது? நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். மீண்டும் அம்மா வயிற்றுல பிறந்து அம்மா வயிற்றுல மூலமாக பிறந்து கொண்டு, ஆனால் தேவனால் பிறப்பது மீண்டும் ஒரு முறை பிறப்பது. எப்ப தேவனால் பிறப்பது என்னங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் தேவனால் பிறப்போம். அல்லேலூயா. மறுபடி பிறப்பது, ஆமென். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிறப்பது. அப்ப மறுபடி பிறந்தவர்கள் எல்லாம் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுது? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசம் தான். நம்முடைய விசுவாசம் எவ்வளவு இருக்கிறது? 30 வருஷம், 60 வருஷம், 100 நாம் விசுவாசத்தில் கூட்ட 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 நமக்கு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆமென். அப்ப விசுவாசத்திற்கு தக்கதாக விசுவாசத்தின் அளவுகளை நாம் பார்க்கும்போது ஆபிரகாம் தான் நமக்கு முதல் எடுக்கிறார். எப்படி பார்க்கிறான்? தான் சரீரம் செத்து போனதாக எண்ணிய போது அவன் நின்று அவ்வளவுதான் முயற்சி எல்லாம் சாப்டர் க்ளோஸ் கொடு, எனக்கு வயசாயிடுச்சு, இன்னுமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் வருத்தப்படவில்லை. அவன் என்ன பண்ணான்? தேவனை மகிழ்ப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனா. தேவனை மகிழ்ப்படுத்துற காரியங்கள் குறைய குறைய வெற்றியும் குறை, ஜெயமும் குறை. தேவனை மகிழ்ப்படுத்த குறைய குறைய குறையக்கூடாது. தேவனை மகிழ்ப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் அந்த காலத்துல அவன் ஆடுகள் தருவான ஆடு பாடுகள் இருந்துச்சு. அவன் நினைக்கும் போதெல்லாம் நீங்க நினைக்கும் போது ஒரு கடா வெட்டி அவன் தேவனை மகிழ்ப்படுத்தான். அப்படி உங்களை செய்ய சொல்ல ஆண்டவர் அதிகாலை துதிக்க, செபிக்கிறது, ஆராதிப்பது, தேவனுக்கு மகிமை செலுத்துவது, இதெல்லாம் என்ன ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறது. சரியா? அப்ப இங்க வாசிக்கிறோம். அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அப்ப விசுவாசம் தான் நமக்கு ஜெயித்தை கொடுக்குது. வாசிக்கிற 5, இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? முதல்ல யார் ஜெயிச்சு சொன்னாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சரியா? உலகத்தை ஜெயித்து இந்த உலகத்தை ஜெயித்த இடங்கள் சொல்லி. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தை என்ன ஜெயித்தவராய் இருக்கிறார். அதனால இங்க பார்க்கிறோம், நாமும் ஜெயிக்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவனை இன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்ப உலகத்தை ஜெயிக்கிறவனுங்க இயேசு தேவனுடைய குமாரன், கடவுளுடைய பிள்ளை, மெய்யான பிள்ளை. இந்த உலகத்துல அநேக பொய்யான பிள்ளைகள் இருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. ஆனால் இயேசுதான் மெய்யான பிள்ளை அப்படின்னு விசுவாசிக்கிறோம். அவன் உலகத்தை ஜெயிக்கிறான். அவன் அப்ப நாம் அப்படிதான் இன்னொன்று இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசுதான் மெய்யான பிள்ளை. இந்த உலகத்தில் அநேக பொய்யான பிள்ளைகள் இருக்கிறாங்க. பொய்யான பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்னங்க, நான் தான் இயேசு, நான் தான் கடவுள், நான் தான் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். சரியா? அப்ப இவர் தான் என்னங்க, இயேசுதான் தேவனுக்கு மெய்யான பிள்ளை, மற்றதெல்லாம் பொய்யான பிள்ளை. அநேகர் சொல்றாங்க, நான் தான் குருஜி, நான் தான் பெரியாளு, நான் தான் தேவன், நான் தான் என்னங்க இத்தனாவது பிறவி கடவுளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதில் பொய்யான பிள்ளைகள். ஆனால் மெய்யான பிள்ளை யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மெய்யான பிள்ளை. அப்ப இயேசுதான் தேவனுக்கு ஒரே பேரான குமாரன் என்று யாரெல்லாம் பிள்ளை என்று விசுவாசிக்கிறாரோ அவர்கள் என்ன உலகத்தை ஜெயிப்பார்கள். அவன்
அப்போ நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம்? நான் எதற்காக பிறந்திருக்கிறேன்? நாம் எதற்காக பிறந்திருக்கிறேன்? உலகத்திடத்துல தோத்து போவதற்கா, பிசாசிடத்துல தோத்து போறதுக்கா, இல்ல உலகத்தை ஜெயிக்கிறதுக்கா? ஏன் சொல்லனா, ஏன் இந்த அகலிய ஆர்ப்பரிப்புனா, இந்த வசனத்தினுடைய உள்ளான அர்த்தம் நம்ம தெரியும் போது சும்மா இருக்க முடியாது. ஏன்? நான் எதற்காக பிறந்திருக்கிறேன்? உலகத்தை ஜெயிக்க. அவன் உலகத்தை ஜெயிப்பேன். அவன் குமாரன். அதான் குமாரனா இயேசு கிறிஸ்துவே. உலகத்தை ஜெயிக்கிற உலகத்துல எல்லாத்தையும் போய் சண்டை போடுறதில்லை. நீங்க அதை நினைச்சிட்டு இருக்கிறாருங்க. உலகத்தை ஜெயிக்கிறது சொன்னா இந்த பிசாசவனை எதிர்த்து, அவன் கிரியைகளுக்கு நான் உடப்படாமல், அநீதியை வெறுத்து, நீதிக்கு செவிசாய்த்து, நீதியை பின்பற்றி, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து, எனக்கு மறித்து உயிர் தழுவதுதான் செய்யணும். அல்லேலூயா. இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுனா உலகத்துல போய் முதலமைச்சரா நின்று அதுக்கு போய் நின்று இதுக்கு நின்று போய் ஜெயிக்கிறது இல்லை. மெய்யான செயலுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதான் மெய்யான செயல். அவன் பிசாசானவனை இடம் கொடுக்காமல் அவனை மேற்கொள்வதான் செய்யும். அதனால அவங்க யோவான் எழுதும்போது, வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததனால உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்றார். அப்போ ஜெயிக்கிற ஜெயம், ஒரு நாள் ஜெயத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது இதுதான் மெய்யான ஜெயம், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. சரியா? அப்ப இயேசுவான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர் என்று உலகத்தை ஜெயிக்கிறவர் யார்? அநேக பரிசுத்தவான்கள், அநேக ஊழியர்கள், அநேக விசுவாசிகள், அநேக ஊழியர்கள் நினைவிட்டாங்க, உலகத்தை ஜெயித்து போயிருக்கிறார்கள். அவன் அவர்களால் நம் கண்ணால் பார்ப்போம். அவன் யோபு உலகத்தை ஜெயித்து போயிருக்கிறார். ஆபிரகாம் உலகத்தை ஜெயித்து போயிருக்கிறார். ஈசாக்கு உலகத்தை ஜெயித்து போயிருக்கிறார். தாவீது சும்மா இந்த உலகத்துல பெரிய யுத்தத்தை நடத்துறது மட்டும் இல்ல, உலகத்தை ஜெயித்து போயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நாம என்ன உலகத்தை ஜெயித்து அவன் உலகத்தை வெற்றி பெற்று போவோம். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் நமக்கு கிரீடத்தை தருவான். அவன் அங்கே கிரீடங்கள், அநேக கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம், ரட்சிப்பின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், அநேக கிரீடங்கள் நமக்கு கொடுக்கப்படும். அதான் மெய்யான கிரீடம். அவன் இங்க இருக்கிற கிரீடத்தை கட்டி வச்சீங்கன்னா யாராவது திருடிட்டு போயிடாது. இங்க இருக்கிற கிரீடத்தை நீங்க கொடுத்து அடமானம் வச்சு ஏதாவது ஒரு லோன் வாங்கி நீங்க ஏதாவது பண்ணிடுவீங்க. ஆனா அந்த கிரீடம் அப்படி இல்லை, நிலைத்து இருக்கும். அவன் அந்த கிரீடத்தை யாரும் பறிக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். சரியா? அதனால அப்ப நாம் ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு நாளும் ஜெயத்தை எதிர்பார்க்கிற மட்டுமில்ல, ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த இந்து பசுக்காரங்க காசி இயேசு கிறிஸ்துவில ஜெயம் எடுக்கிறோம் அப்படின்னு ஜெயம் பண்ணுவாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? ஒரு சிலர் போதவர்கள் அப்படி சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா நம்ம அதான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெயம் கொடுக்கிறது அவனுக்கு ஸ்தோத்திரம். 1:15 பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அவர்தான் ஜெயம் கொடுக்கிறார். அதனால அவருடைய கிரியைகளை பெறுங்கள் என்று அந்த நாளில் பவுல் சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்ன பண்றாருங்க, நமக்கு நாங்கள் ஒரு ஜெயம்தான். அதனால நாம் ஜெயிக்கிறவர்களாக புறப்படுகிறோம். ஜெயிக்கிற வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால எப்படி? விசுவாசத்தினால். குமாரனா இயேசு கிறிஸ்து விசுவாசித்தால் நான் உலகத்தை ஜெயிப்பேன் என்பதை நான் மறந்து விடக்கூடாது. ஆமென். சரியா? அப்ப உலகத்தை ஜெயிக்கிறது என்ன இருக்குங்க? உலகம் யாரும் பண்றது? அன்பு பண்றது, ஆனா பிசாசு பண்றது இந்த உலகத்துல இருக்கிறவங்க. அப்ப பிசாசவனை நாம் ஜெயிக்கிறோம். ஒரு நாள் ஜெயித்து என்ன பண்றோம்? மேற்கொள்ளுவோம். ஆனா ஜெயம் நமக்கு கிடைக்கிறது. அதனால என்னன்னா, நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் சொல்லி பார்க்கிறோம். சார், இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிட்டு நான் முடிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 22. வெளிப்படுத்தல் விசேஷம் அநேக ஜெயத்தை பற்றி இருக்கிறது. கர்த்தருக்கு சுத்தமானால் என்னங்க, இன்னொரு ஜெயிக்கிறவன் என்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்னொரு தரம் வெளிப்படுத்தல் விசேஷம் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு வசனத்தில் நான் வாசிட்டு நாம் அதை முடிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:11. இயேசு கிறிஸ்து ஜெயித்து இருக்கிறார். என்னங்க, சிலுவையில பிசாசை ஜெயித்து இருக்கிறார். நமக்காக சிலுவை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிர்த்தெழுந்து இருக்கிறார். ரத்தம் சிந்தி இருக்கிறார். நாம் சிந்தப்பட வேண்டிய இரத்தத்தை, பரிசுத்தமான ரத்தம் சிந்தி நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். ஆமென். பாவத்தில் வெற்றி, பிசாசின் மீது வெற்றி, என்னங்க, சாபத்தில் வெற்றி,
மரணத்திலே வெற்றி நமக்கு இருக்கிறது, நோயிலே வெற்றி. ஆமென். இதெல்லாம் நமக்கு இருக்கிறது. இருக்கா இல்லையா? இருக்கிறது. சரி, வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்க எடுத்தவங்க. இருந்தாலும் அதற்கு தப்புபடி நாங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யார? பிசாசு. நம்மளை பார்த்துங்க, ஏசப்பா ஜெயிச்சது மட்டுமல்ல, பிசாசை ஜெயிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? கர்த்தருக்கு. அப்புறம் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இயேசு நாமத்தில் பிசாசு அப்பாலே போ, பிசாசு அப்பாலே போ சாத்தான். அப்படி ஜெயிக்கும்போது என்ன நடக்குது? பிசாசு பிடிச்சி ஒரு மனுஷன் அப்படியே ஒன்று சுகமாயிடும். பிசாசு அவனுக்கு போயிடும். ஆமென். நாங்கள் இந்த நாளில் அந்த ராதாகிருஷ்ணன் பிறகு திடீர்னு பேய் பிடிச்சி அவர் தியாகத்தில் பிறகு நான் போயிருந்தோம். பிரதர் யாவும் இருக்கு அவங்களுக்கு. அப்போவே நாங்கள் அது பாட்டு நான் என்னென்னமோ பேசுகிறாரு. அது பாட்டுக்கு நான் வந்தேன் போயிட்டேன் அப்படி இப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணும்போது இந்த பிசாசு அவரை விட்டு போயிடுச்சு. சங்கீதம் 91 அங்கே என்ன வாசிக்கிறோம்? தங்களுடைய சாட்சி வசனத்தினாலும் அப்புறங்க இயேசு ரத்தத்தினால அவர்கள் ஜெயிப்பார்னு சொல்லுவோம். யாரு? ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், இயேசு ரத்தத்தினால நம்ம ஜெயிப்போம். இன்னொன்றுங்க, வசனத்தை எடுத்துக்கொண்டு அவனை மேற்கொள்வோம். ஆமென். வசனத்தை வச்சு நம்ம ஏமாத்த வருவோம். பிசாசு என்ன பண்ணாங்க? சோதனை காலத்தில் இயேசு கிட்ட வந்து பேசுகிறோம், நீ தாளை குதி உன்னை ஏந்தி கொண்டு போவார் அப்படின்னு வசனம் தான் இருக்கு. ஆனால் என்ன ஒன்று இருக்குது? தூதர்கள் ஏந்தி கொண்டு ஆண்டு சொன்னாங்க, தேவநாய கர்த்தரை பரிசு பாராதற்கு எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனத்தில் ஆண்டு விட்டார். வசனத்தினால அவனை ஜெயிக்கிறது. சோதனையிலே ஆண்டு ஜெயிச்சாங்க. யாரு? சோதனை வரும்போது யாரை ஜெயிச்சாங்க? பிசாசை ஜெயிச்சு. பிசாசு வந்து சொல்லுவார், நீ தேவனானால் என்னை வணங்கிக்கோ. சரி, நீ வந்து என்னை வணங்கி இந்த உலகத்துக்குள்ள நான் இருக்காத. யார்? பிசாசு. ஆண்டு சொன்னாரு, அப்பால சாத்தானே, இந்த தேவனாய கர்த்தரை எல்லாம் வேறு ஒருவருக்கும் ஆராய்ச்சி செய்யாதிருப்பாய் அவர் எழுதியிருக்கிற சொல்லுவோம். என்ன பண்ண ஓடி போயிட்டாங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்புறம் போவான். ஆமென். பிசாசுக்கு என்ன பண்ணுவான்? எதிர்த்து நிற்கணும். அவன் பிசாசு யார் மூலமா உள்ள போது நமக்கு வந்து ஏற்று நிற்பான். பிள்ளைங்க மூலம் உனக்கு இடம் கிடைக்காது, உனக்கு வீட்டுல இருக்க முடியாது, தங்கலாம் இருக்க முடியாதுப்பான். போடவோ சாத்தானே அப்படி சொல்லிடணும். அல்லேலூயா. அவன் பிசாசு என்னங்க, யாருக்குள்ள கூட்டுவானே தெரியாது, அவன் யார் மூலமா செயல்படுறதே தெரியாது. நீங்க உணர்ந்து கொள்ளணும், இது எங்க இருந்து வந்துச்சு இந்த வார்த்தை, இது எப்படிப்பட்ட வார்த்தை, இது யார் கிரியை செய்யறாங்க, பிசாசா மனுஷனா தேவனா? 3 பேர் செயல்படுவாங்க. பிசாசு, மனுஷன், இன்னொன்னு தேவனும் செயல்படுவோம். அல்லேலூயா. ஆமா. அப்ப பிசாசை எதிர்க்கிறதுக்கு சாட்சி வசனத்தை கொடுக்க வேண்டும். ஆபத்துக்கு அந்த நோக்கி கூப்பிடும் மரத்துக்கு சொல்லியிருக்காங்க. அவர் சோதனை பிசாசுக்கு எதிர்த்து அவங்க சொல்லியிருக்கீங்க. அவர் சோதனை அவன் உரிமை வாரணும், அறிக்கை வரணும். நாமத்தினால அவன் எனக்கு ஜெயம் கிடைக்கலாம் சொல்லிட்டு நம்ம சோதனை. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா ஒரு வசனத்தை நம்ம சில நேரம் தூக்கத்துல பிசாசுக்கு அப்படி அமுக்கும். யாரோ என்னை அணுக்குற மாதிரி இருக்குது பாஸ்டர், பிரதர் யாரோ அமுக்குமா இருந்தது சொல்லுவோம் பாஸ்டர். அப்படியே நான் இன்னும் என்ன அறியாமலே அவன் சொல்ல டக்குன்னு ஓடிச்சு. என்னாச்சு? சொல்ல பாருங்க, அது ஓடிடுச்சு. அப்ப எனக்கு அந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் ஜெயிப்பார்கள். அப்ப இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லும்போது, ஏன்னா இயேசு ரத்தம் ஜெயிச்சிருச்சு ஏற்கனவே. ஆமென். பிசாசை ஜெயிச்சிருச்சு. ஆமென். அப்ப இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லும்போது நமக்கு என்ன நடக்குதுங்க? ஜெயம் இருக்குது. அதனால என்ன பண்றோம்? பிசாசு கொல்ல போராட்டத்தை இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஆமென். அப்ப அவனை எதிர்க்கிறதுக்கு இயேசு ரத்தம் ஜெயம் சொல்றது அந்த வசனம் இருக்கா? இருக்கு, இங்க இருக்கு. அதனால இயேசு ரத்தம் ஜெயம். இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லும் போது இந்த வாரம் கூட ஒரு அம்மாவுக்கு சாட்சியை கேட்டேன். அப்படியே வந்து பிசாசு வந்து இல்லை, அவங்க சொன்னாங்க, நான் ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்தேன். நைட்டு 1 மணிக்கு
கொஞ்சம் முடிச்சிடுறேன். 1 மணிக்கு டேப்பை திறந்து தக்க தக்க தண்ணி ஓடிச்சு. யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 1 மணிக்கு போய் அது அம்மா என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு அந்த 12 மணிக்கு போய் போச்சு. அந்த டாய்லெட் எல்லாருக்கும் லைட்டு அப்படி டாய்லெட்டு பாத்ரூம் லைட் மட்டும் எழுதிட்டுங்களே அங்கே போய் படிச்சுட்டு இருக்கு. பார்த்தா டப்பா டப்பான்னு தண்ணி ஓடுது. யார் அது நேரத்தில் குளிக்கிறது அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்குது. அப்போ மூச்சு போச்சுதான். அது ஒரு மேலே போய் படுத்துருக்காங்க. கட்டில் படுத்தா பிசாசு பின்னாடி அந்த அப்பா முன்னாடி வந்து என்ன வச்சுங்க மேலே ஏறி அப்படியே நெஞ்சு அமைக்கிட்டு இருக்கு. உட்காந்துருந்தா அசைய முடியல. அங்கிட்டு இங்கிட்டு அசைய முடியல, இன்னும் செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. உண்மையிலே நடந்த சம்பவத்தை சொல்லு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அப்புறம் இயேசு ரத்தஞ்செய்யும், இயேசு ரத்தஞ்செய்யும், இயேசு ரத்தஞ்செய்யும், இயேசு ரத்தஞ்செய்யும் சொல்ல 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 பிசாசெல்லாம் உட்கார முடியல, மேலே என்ன பண்ண முடியல. ஏன் அவனை அமுக்குறான்னா உள்ள போக முடியல. சில பிசாசு உள்ள போயிரு. எப்போ உள்ள போயிருக்கேன், அது வெற்றிடம் ஆண்டவரே இல்லாத உங்களுக்குள்ள உள்ள பிசாசு போயிருக்கு. அங்கே போய் உள்ள போயிட்டு இருக்கு. நமக்குள்ள என்ன ஒன்றும் பண்ண கூட மேலே ஏறி உட்கார்ந்து ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது பண்ணி பயமுத்துவா அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். உள்ள போக முடியாது. ஏன்னா உள்ள யார் இருக்காங்க ஏற்கனவே. அதனால என்னன்னா, இதனால என்னன்னா இது வந்து மேலே ஏறி உட்கார்ந்ததுனால இவங்க இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் சொல்ல சொல்ல அப்படியே 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 ஒரு ரிலீஃப் கிடைச்சது மட்டுமில்ல, அந்த கட்டில் மேல் கட்டில் படுத்துட்டாங்க. அப்படியே நரன்னு இறங்கி போகிறத பார்க்க சத்தம் கேட்கும். யாராவது இறங்கினா அந்த ஏறி அப்போ சத்தம் கேட்குமா. அதனால சத்தம் கேட்க அங்கே போயிடுச்சான். இப்படி சொன்னாங்க. அதனால சொல்றேன். சரி, இப்போ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இயேசு ரத்தத்தினாலும் சாட்சி வசனத்தினாலும் அவனை ஜெயிப்பார்கள். யாரு? நாம். அவன் சாட்சியில் நேரம் சோறு வந்துட்டு ஐயோ இன்னைக்கு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு கேட்பான். செத்து போயிடும் நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நம்ம சோர்த்து போயிடக்கூடாது. அதுலையா ஆண்டவரை துதிக்கிறது, செழிக்கிறது, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. அவன் அதிகமாக இன்னும் துதிக்கணும், அதிகமாக செபிக்க வேண்டும். அவன் அப்போ நாம் என்ன பண்ணுகிறோம்னா, நாம் ஜெயிக்கிறவர்களாக உலகத்தை ஜெயம் கொள்ளுகிறதாக ஆண்டவர் நம்மளை மாற்றி இருக்கிறார். பிசாசத்தில் தோத்து போனவர்கள் ஒரு லிஸ்ட் இருக்கிறார்கள். கோலியாத்து தோத்து போனான், சனகரிப்பு தோத்து போனான். சனகரிப்பு எதை தோத்து போய் தோத்து போனான்? சுயபலத்தில் வந்தான். பெலிஸ்தீனாகிய கோலியாத்து சுயபலத்தில் வந்தான். ஆனால் அவங்கெல்லாம் தோத்து போனார்கள். ஆனால் நாம் ஜெயிக்கும்படியாக அவன் தாவீது போய் நின்றான். இவனை நான் ஜெயிக்கிறேன்னு சொன்னான். எல்லாரும் ஆச்சரியாச்சு. இல்லைடா ஒன்றுமே இல்லாமல் போய் ஜெயிக்கிறேன்னு சொல்றியடா, நான் பார்த்துக்கிறேன் இவனை அப்படின்னு சொன்னார்ல. இதெல்லாம் தெய்வீக வல்லமை. அவன் அப்போ தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு தாவீது, ஆடு மேய்க்கும் போது பாடிக்கொண்டிருக்கிற தாவீது, ஆடு மதிக்கும் போது துணித்து கொண்டிருக்கிற தாவீது, அவன் அவருடைய தேவ பிரசனத்தினாலே வந்து நிற்கும் போது அவன் சொல்றான், நான் ஜீவனுள்ள சேனைக்கு கர்த்தருடைய சேனையை தூசிப்பதற்கு இவன் யார்? நான் ஜெயிக்கிறேன், என்னை விட்டுங்க, நான் போறேன். படையே நடிகையே அங்கிட்ட அங்கிட்ட தலாக்காக நிற்கிறாங்க. ஆனால் ஜெயம் கொடுக்கிறது யாருங்க? இந்த நாளுக்கு என்று குதிரை ஆயத்தமா இருக்கு. ஜெயமோ கர்த்தரால். அவன் ஆமா, ஜெயம் யாரால வந்தது? தாவீது போய் அடிச்ச ஒருத்தன. அதனால உங்கள் ஜெயத்தை நீங்கள் மேற்கொள்ளும்படி, ஜெயத்தை ஏற்படும்படி உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. பாவம் அவன் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆவியானவருக்கு வல்லமையாக கொடுக்கப்பட்டிருக்கும். அவரிடத்திலே கற்றுக்கொண்டு அவரிடத்துல என்ன பண்ணுங்க, அதிகமாய் தேவனை மகிமைப்படுத்த பயிற்சி எடுத்துக்கொண்டு நீங்கள் ஜெயத்தை நாடோடு எடுக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆமை சோர்வுகள், விசுவாச தொந்தர்கள், பாவ போராட்டம், இதிலிருந்து என்ன வெற்றி வர தேவனை மகிமைப்படுத்தும் போது தேவன் ஜெயத்தை தருகிறார். அவன் அதனால இங்கே வாசிக்கிறவனமாக உலகத்தில் என்ன பண்ணுங்க, இந்த யோவானில் வாசிக்கிறவன் நம்ம உலகத்தை ஜெயிப்பவன் யாருங்க? யாரு? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அல்லேலூயா. அப்ப அநேகர் உலகத்தை ஜெயித்து மரித்திருக்கிறார். அவன் நாமும் ஜெயித்து தான் மரிப்போம். அவன் நமது ஆண்டவர் தோல்வி எழுத மாட்டார், என் பிள்ளை ஜெயிச்சுட்டான் தான் எழுதுவார். அவன் யோகு மரிக்கும் போது எப்படி எழுதிப்பார்? யோகு உண்மையிலே ஜெயிச்சுட்டார்.
இவ்வளவு சோதனை வந்தது, என்னை மறுதளிக்கவே இல்லை. அநேக பிரச்சனை வந்தது, 10 பிள்ளைகள் எடுத்த அவன் என்னை மறுதளிக்கவில்லை. கொடுமான நோய் கொடுத்தேன், அவன் மறுதளிக்கவே இல்லை. அவன் உலகத்தை ஜெயித்து இருக்கான். ஏன் சொல்லுங்க? பிசாசு அவனுக்கு நோய்களை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டுக்கு நோய் கொடுத்து பாருங்க, இவன் எப்படி இருக்கான் மகிழ்ச்சிவான். நோய் பிரச்சனை பாடுகள் வரும்போது என்னங்க, நம்ம மறுதளிச்சு பிசாசு நினைக்கிறான், ஆனால் மறுதளிக்க மாட்டோம். ஏன் சொல்லுங்க? ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் மறுதளிக்க விட மாட்டார். ஆமென். அதனால நீங்க பார்ப்போம், உலகத்தை ஜெயித்த அநேக பரிசுத்தவான்கள் என்ன பண்றாங்க? ஜெயப்பட்டு போயிருக்கிறார்கள். உலகத்தை ஜெயித்தவர்களுக்கு கிரீடம் இருக்கிறது. உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பரிசுத்தத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அதனால இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நாம் புறப்பட்டுகிறோம். ஜெயிக்க போகிறவர்களுக்கு தான் இந்த ஜீபோஸ்ல பேரில் இருக்குது. அல்லேலூயா. ஆமென். பிசாசு வல்லமைகளையும் பிசாசு தந்திரங்களையும் பிசாசின் கிரியைகளையும் ஜெயிக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை நம்பி இருக்கிறாருங்க. இங்கே வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், பிசாசின் கிரியை அழிக்கும்படி மனுஷகுமாரன் வந்தார். ஆமென். எதுக்காக? யார் மூலம் அழிப்பாரு? நம் மூலமாக அழிப்போம். ஆமென். அதனால என்னடா, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாம் கோடி கோடி சோத்திரங்களை எப்பொழுதும் நாம் ஏற்க வேண்டும். ஒரு தடவை சாணத்தை பாடு நாம் அப்பம் எடுக்கிறதுக்கான கடந்த ஓடம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கையில தட்டி, நீதியின் கரத்தினால் தாங்கே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ, எப்பெல்லாம் ஆண்டவரை துதிக்கிறோமோ, ஒரு கஷ்டத்தில் ஆபத்தில் கேட்கிறோமோ, ஆண்டவர் ஜெயத்தை தருவார். அவன் நோயிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, பாடுகளிலிருந்து, இந்திலிருந்து எல்லாம் தருவார். கடைசியாக ஒரு என்னங்க விடுதலை தருவார். கடைசியாக ஒரு சாட்சி சொல்லி முடிக்கிறேன். நேற்று நடந்த ஒரு சம்பவம். ட்ரெயினிலிருந்து வந்துட்டு இருக்கிறேன். நேற்றே வந்துருக்கிறோம். நேற்று வர வேண்டிய சூழ்நிலை. நேற்று ஒரு ஊழி இருந்தது. கொஞ்சம் நேரம் அங்கே ஜெபிக்க வேண்டியதாக இருந்தது. வெள்ளிக்கிழமை வாசகம் ஜெபம் செய்ய வேண்டியிருந்ததுனால அங்கே இருந்துட்டேன். நேற்று பார்த்தா திருத்தூர் வண்டி 9:30 வரணும். 10 மணிக்கு வண்டி நம்ம வண்டி எடுத்துருவாங்க. 10 மணிக்கு நம்ம வண்டி எடுத்துருவாங்க. அதான் லாஸ்ட் வண்டி முடிஞ்சிச்சு. திருத்துறைப்பூண்டியிலே ஒரு 1/2 மணி நேரம் போட்டான். 9 மணிக்கு அங்கே வந்துருச்சு. சரி 8:30 வந்துருச்சு. அப்போ 9:30 வரைக்கும் 1 மணி வரைக்கும் லேட் போட்டான். காசு 9:00 மெல்ல மெல்ல ஊட்டிட்டு வரான். 10 மணி ஆயிடுச்சு. திருவாரூர் வாசல் இறங்கணும். பார்த்தா 9:58 இறங்கினா 10 9:58 53 ஆயிடுச்சு. நான் ஃப்ரெண்டு இது வேற. அப்படியே அந்த பார்சல் ஆஃபீஸர் வழியாக இறங்கி அப்படியே அந்த பக்கம் போய், ஆண்டவர் எனக்கு தெரியாது, வண்டியை பிடிக்க நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு சித்தமானால் பிடிக்க உதவி செய்யுங்க அப்படின்ட்டு பார்த்தேன். நடந்து போனால் பிடிக்க முடியாது, ஓடுவோம் அப்படின்ட்டு அப்படியே ஓடுறேன். ஓடுறதை பார்த்துட்டு ஏத்தாப்புல அந்த பைக்காக நிறுத்திட்டேன். டக்குன்னு, என்ன சார் ஓடுறீங்க? ட்ரெயின் பிடிக்க ஓடுறீங்களா? இல்லை, பஸ்ஸை பிடிக்க ஓடிட்டு இருக்கிறேன். அப்படியே ஏறுங்க சார், நான் உங்களை விட்டுறேன். சரி போய் விடு. டக்குன்னு போய் விட்டா பாருங்க. அப்போ தான் பஸ்ஸு அவங்க கண்டக்டர் டிரைவர் பேசிகிட்டு இருக்காங்க. வாங்க நான் போகலாம். நான் போய் ஏறுமா, அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, வண்டி எடுக்கிறாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா, நான் ஓடிட்டாலும் பிடிச்சிருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் என்னோட ஒரு வண்டியை அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்க, ஆனால் எந்த இடத்துல முடியாதுன்னு சொல்கிறோம், அந்த இடத்துல கர்த்தர் முடியும். காரியத்தை வாக்கிய போகணும். இப்படி அநேக காரியங்களை சொல்லலாம். அநேக அற்புதங்கள் எனக்கு நடந்திருக்கிறது. அவன் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறவர்களாக ஆண்டவர் நம்மளை மாற்றுவார். என்னங்க, அதனால் நாம் சோர்ந்து போகாதீங்க. என்னங்க, தோல்வியை பார்த்து என்ன பண்ணிடுவாரு,
சோர்ந்து கூட கோத்திரத்தை பார்த்து பயந்து கூட. ஆனாலும் நம்முடைய இதில் என்ன எழுதுவார் ஆண்டவர்? உலகத்தை ஜெயித்தவன் தான் எழுதுவார் நம்ம சர்டிஃபிகேட்டில். அல்லேலூயா. அதனால அநேகர் உலகத்தை ஜெயித்துட்டு போயிருக்கிறாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசுவா, காலேப், பேதுரு, பவுல். ஆமென். ஆமாம். அநேகர் சீசர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? உலகத்தை ஜெயித்துட்டு போயிருக்கிறாங்க. வில்லியம் கேரி, அநேகர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? உலகத்தை ஜெயித்துட்டு தான் போயிருக்கிறாங்க. நாமும் ஜெயிச்சுட்டு தான் போவோம், தோத்துட்டு போக மாட்டோம். அல்லேலூயா. நம் கல்லறையில் எழுதப்பட வேண்டும், இவன் உலகத்தை ஜெயித்தவன் என்று. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இப்பொழுது அப்பத்துக்கான கடந்து போவோம். நம் கத்தரை சோதனை அப்பத்துக்காக சகோதரர் சிலராக பிதாவே, இந்த காலை வேலையாட்டு தப்பானவை வானத்தையும் பூமி உண்டாக்குறவை கல்லில் மண்ணில் உயிர் உள்ள உண்மையுள்ள தேவனை இயேசுராஜாவா கால்களையும் கைகளையும் ஆளுகளை அறையப்பட்டவனை பேர் இயேசுராஜா கட்டியிருப்பார். ஒரு காலத்தில் நம்ம கீழே கிடந்து உயர்த்தத்துக்காக இயேசுராஜா பண்ண மண்ணால மனுஷனாக்கிற ஆண்டவர் இயேசுராஜா வேறு மேஜை நடக்கிற அப்பா மனசும் இயேசுராஜா அதில் எல்லோரும் இயேசு கெஞ்சி நல்ல பிதாவே. ஆமென். பாவம் தீர்த்தவரே